வாங்க, காதல்ல வர நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டத்தை பத்தி பார்க்கலாம். கதை ஒரு காலேஜ்ல ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஸ்ருதிக்கு 2 விதமான ப்ரப்போசல் வருது. முதல்ல நவீன்னு ஒரு சீனியர் மிரட்டி காதலிக்க வைக்க பாக்குறான். ஆனா ஷிவான்னு இன்னொரு சீனியர் ரொம்ப நேர்மையா வந்து தன் காதல சொல்றான். ஒரு பொண்ணு கிட்ட லவ் சொல்ல சரியான டைம்னு ஒன்னு இல்லவே இல்லைன்னு பசங்க படுற கஷ்டத்தை அவன் சொல்றான். அவன் இப்படி தடுமாறினாலும் ஸ்ருதி ஓகே சொல்லிடுறா. அவங்க லவ் ஸ்டோரி ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளைக்கு அவங்க காதல் ரொம்ப ஸ்மூத்தா சந்தோஷமா போகுது. நமக்குள்ள சண்டை வந்தாலும் நீதான் என்ன சமாதானப்படுத்தணும்னு சிவா கிட்ட ஸ்ருதி ப்ராமிஸ் வாங்குறா. இப்பதான் கதையில முக்கியமான ட்விஸ்ட். அதாவது பாய் பெஸ்டின்ற ஒருத்தர் என்டர் ஆகுறார். ஏற்கனவே காதல்ல ஏமாந்தபால ஸ்ருதியோட ஃப்ரெண்டு மேல சிவாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவனோட இந்த இன்செக்யூரிட்டி கடைசில ஒரு பெரிய சண்டையா வெடிக்குது. ஆனா ஸ்ருதிக்கு சிவாவோட பொறாமை புரியல. அவன் என் ஃப்ரெண்ட் மட்டும்தான்னு சொல்றா. சிவா தன்னோட பழைய காயத்தையெல்லாம் ஸ்ருதி மேல காட்ட சண்டை ரொம்ப பர்சனல் ஆகுது. ஸ்ருதியும் பதிலுக்கு அவனோட வீக்னஸ டார்கெட் பண்ண சண்டை ரொம்ப பெருசாயிடுக்கு. 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. சிவா போய் உன் பெஸ்டி கூடவே இருன்னு கத்துறான். இதுதான் எல்லாரோட உண்மையான முகத்தையும் காட்டுற ஒரு முக்கியமான டெஸ்டா அமையுது. அவங்க பிரிஞ்ச உடனேயே அந்த ஃப்ரெண்ட் அருண் வந்து ஸ்ருதி கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். சிவா பயந்தது சரிதான். ஆனா அவன் நடந்துகிட்ட விதம் சரிதானா? ஆனா ஸ்ருதி அருணை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஷிப்ப தப்பா யூஸ் பண்றத சுட்டி காட்டுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு சிவா மன்னிப்பு கேட்க வரான். ஆனா பிரச்சனை அருண் இல்லைன்னு ஸ்ருதி சொல்றா. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாததுதான் உண்மையான துரோகம்னு அவ சொல்றா. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்பிக்கை எவ்வளவு முக்கியம்னு அவ ரொம்ப பவர்ஃபுல்லா எடுத்து சொல்றா. ஒருத்தரோட சந்தேகம் சரியா இருக்கிறத விட பார்ட்னர் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சிவா தன் தப்பு புரிஞ்சுக்கிறான். உண்மையான நம்பிக்கையோட அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்றாங்க. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல சந்தேகம்ன்றது பாதுகாப்பா இல்ல நம்பிக்கைய உடைக்கிற துரோகமா? யோசிச்சு பாருங்க.